இறந்தவங்களுக்கு படையல் போட்டு சாப்பிட்றது சரியா தப்பான்ற கேள்வி உங்களுக்கு இருக்குது. ஆனால் அது சரி. ஏன் சரி அப்படின்னா, நீங்கள் இறந்தவங்களுக்கு படையல் போட்டால் இறந்தவங்க வந்து சாப்பிட போகிறதில்ல. இறந்தவங்க வந்து சாப்பிட்டாங்கன்னா நீங்கள் படையிலே போட போகிறதில்ல இல்லையா? ஆனால் இறந்தவங்களுடைய பேரில் அன்றைக்கி தான் வடை பாயசம்லாம் செய்து போடுவோம். மற்ற நாளில் சாதாரண மீன் வாங்கின்னு வந்து வச்சுன்னு குழம்பு வச்சு சாப்பிட்ருவோம். அப்போ இந்த சுவையான சாப்பாடு ஓணுன்னா அடுத்தவங்களுடைய பேர் ஓணும். அப்போ அவங்களுக்காக போடுறோம். இது அவங்களுக்காக போடுறதில்ல, நமக்காக போட்டுக்கிறோம். ஏன்னா நாளைக்கு நம்மளும் இறக்க போகிறோம். நம்ம பிள்ளைங்க அதை போட்டு பழகணும். அப்போ தானே நம்ம யாருன்னு தெரியும். இப்போ ஒரு அமாவாசை கும்பிட்றீங்க, ஏன் கும்பிட்றேன்? அப்பா அம்மா யாருன்னு அன்றைக்கி தான் நினைப்பீங்க. மற்ற நேரத்தில் பணம், தொழில், துட்டு இது தான் தேடின்னு போவீங்க. அந்த ஒரு நாள் வச்சுருக்கத பெத்த தாய் தப்புன்னு நினைக்கணுன்றதுக்காக தான், அந்த நினைவில் கொண்டாடிட்டு அதை சாப்பிடணுன்றதுக்காக தான் இறந்தவங்களுக்கு படையல் போடுறது. சரி, இறந்தவங்களுக்கு படையல் போடுறோம். என்ன கூட கேட்டாங்க, நிறைய என் போட்டவங்க வச்சு நிறைய கடவுள் மாதிரி கும்பிட்டுன்னுக்குறாங்க. அவங்கெல்லாம் பார்க்குறவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இவர் என்ன உயிராக இருக்கிறாரு? இப்போ கூட அங்கே சிலை வச்சு மாலை போட்டு வச்சு தேங்காய் உடச்சி வச்சுக்கிறதுல பார்த்தீங்களா? அதை பார்க்கல. இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, இவர் உயிராக இருக்கிறாரு, இறந்துட்டா தானே மாலை போடணும், இறந்துட்டா தானே தேங்காய் உடைக்கணும். சரி, நியாயமான விஷயந்தான். சாமிக்கு மாலை போடுறீங்க, தேங்காய் போட்டீங்க, சாமி செத்து போச்சா? இதை ஏன் சிந்திக்க மாட்டேன்றீங்க? செத்தவங்களுக்கு மாலை போடணும், சாமி செத்து போயிருந்தா தானே மாலை போடுவீங்க. அப்போ சாமிக்கு மாலை போடுறீங்க, தேங்காய் உடைக்கிறீங்க, வெத்தலை பாக்கு வைக்கிறீங்க, பழம் வைக்கிறீங்க, பூஜை எல்லாம் பண்ணுறீங்க. அப்போ அதுக்கு போட்டால் சரி, எனக்கு போட்டால் தப்பா? அப்படி இல்லை. நம்ம மனத்தினுடைய நிலை நம்ம அடுத்தவங்களுக்கு பழகி காட்டுறோம். இதை பார்த்து நம்மளுடைய வம்சம் பின்பற்றி வருது. அதுக்காக இந்த செயல்கள் தேவை. இந்த செயலால் செத்தவங்களுக்கும் ஒன்றும் இல்லை, சாமிக்கும் ஒன்றும் இல்லை. மனம் பக்குவப்படணும், நம்ம வம்சம் பக்குவமாக இருக்கணும், நம்ம வம்சம் நல்ல வழியில் போகணும் அப்படின்றதுக்காக இந்த செயல்கள் எல்லாம் வகுத்து கொடுத்துருக்குறாங்களே தவிர இது செத்தவனுக்கும் பயனில்லை, கடவுளுக்கும் பயனில்லை. வீட்டுக்காரர் புருஷன் இருப்பார், சரியானது புருஷனாக இருக்க மாட்டார். சம்பாரிச்சு வெளியே ஊதாடி தனமாக செலவு பண்ணிட்டு வருவார். வீட்டுக்கு வந்தோடனே பொண்டாட்டி தொடப்பம் வச்சு ரெடியாக காத்திருக்கும். டமால் டமால் 4 போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு வரையே என் குடும்பம் எப்படி பழக்கணும். ஆனால் அவர் செத்து போயிடுவார். கோயில் மாதிரி கட்டி கொண்டாடுவாங்க. இருக்கும்போது தான் மரியாதை தெரியாது, இறந்த பிறகு தான் மரியாதை தெரியும். அந்த மாதிரியான உலகம் இது. வாழும்போது எல்லாம் செய்யுங்க, செத்த பிறகு எது செய்தால் அவங்களுக்கு பயனில்லை. அதனால் உயிரோடு இருக்கும்போது தாய் தப்பனுக்கோ கணவனுக்கோ மனைவிக்கோ எல்லாரும் தொண்டு செய்யுங்க. அது சிறப்பான வாழ்க்கை அமையும். முடியாதுப்பா, உலகத்தில் தானே வாழ்ந்துங்கிற. வெறுப்பு விருப்பு வரலன்னா நீ ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது. காட்டுக்குள்ளே போயிட்டா அங்கே யாரையும் பார்க்க மாட்டேன், வெறுப்பும் வராது விருப்பமும் வராது. ஊருக்குள்ளேருந்து வெறுப்பு, பக்கத்து வீட்டுக்கார கொஞ்சம் ஆணி ஆச்சானா கட்டை எடுத்துன்னு போகிறேன், நீ போய் வெறுப்பு வராது எப்படி இருக்கும்? இதெல்லாம் சும்மா தண்ணியை தான் ஏமாற்றிக்கிற விஷயம்லாம் நான் பேசுறதில்லை. பொண்டாட்டி குழம்பு ஒரு நாளைக்கு உப்பு ஜாஸ்தியாக போச்சுன்னா வெறுப்பு வந்துடுது. கொஞ்சம் ஒரு நாளைக்கு உப்பு இல்லைன்னா வெறுப்பு வந்துடுது. சும்மாவே வெறுப்பு வரவனுக்கு வெறுப்பு விருப்பு இல்லாத எப்படி வாழ முடியும் சொல்லு? ஒரு வழியும் கிடையாது சாமி. நீ தான் அதுக்கு வழி தேடணும். இன்னொருத்தனால வழி சொல்லவே முடியாது. யாருக்குமே வழி சொல்ல முடியாது. நீ எனக்கு வழி சொல்ல முடியாது, நான் உனக்கு வழி சொல்ல முடியாது. நான் சொல்கிற வழி நீ கேட்க மாட்டேன், நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன். இதுதான் மனிதனுடைய மனம். ஏன்னா அதுக்கு தான் சொல்லிக்கிறேன், அன்பே சிவம் மனமே குருன்னு. உன் மனம் சொல்கிறது தான் நீ செய்வேன், நான் சொல்கிறதான் செய்ய மாட்டேங்க. உட்காந்துங்கிறவங்களாம் நான் சொல்கிறத பற்றி நடப்பாங்களா? என்னையே நான் ஏமாற்றிக்கிற கதை அது. யாரும் நடக்க மாட்டாங்க. பிடிச்சா கேட்க போகிறாங்க, பிடிக்கல எழுந்து போயிட்டு போகிறாங்க. அதனால் யாரும் நான் சொல்கிறபடிலாம் வாழ முடியாது. என் சீடருங்க 10 வருஷமாக என் கொடுக்குறேன்னு நான் சொல்கிறபடி வாழலை. ஒரு நாளைக்கு வந்துட்டு வாழ்ந்துட்டு போகிறேன். எல்லாம் நடக்கிற காரியமாக இது. கற்பனையில் இருக்கிறது இல்லை, நான் நிஜத்தில் வாழணும்னு நினைக்கிறவன். அதனால் இந்த கற்பனைக்கெல்லாம் நான் போகிறதில்ல. நான் சொன்னேங்க, அவர் என்னால் அப்படியே இருக்கிறாருங்கன்னு. ஏமாந்து போகிறதில்ல இது நான். அதனால் யாரும் கேட்க மாட்டான், அவன் மனம் சொல்கிறது தான் கேட்பான். கல்யாணமே பண்ணி காட்டாதான்னு உன் பையனை சொன்னீங்கன்னா வேற ஒரு பொண்ணை இட்டுன்னு வந்துடுவான். அப்பாவில் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு. அப்போ அப்பா சொன்னதை கேட்டானா சொல்ல? யாருமே கேட்க மாட்டான். நீ பெத்த பிள்ளை உன் பேச்சை கேட்க மாட்டான்னா ஊரில் இருக்கிற பேச்சு கேட்பான். அதெல்லாம் கேட்கணுன்னா பூர்வ ஜென்ம புண்ணியம் ஓணும். எங்கள் பையன் இருக்கிறான், அதை எழுதுறானே எங்கள் பையன் பிஎஸ்சி படிச்சிருக்கிறான், வேலை கிடைக்கல. டெய்லர் வேலை கற்றுக் கொடுத்தேன், டெய்லர் கடை வச்சுக்கிறான். பொண்ணு பிஎம்சி படிக்குது, பையன் படிக்கிறான்.
2 பேரையும் விட்டுட்டு இங்கே வந்துக்கிறாங்க. ஐயோ போயா, உன் ஆன்மீகம் நீ சாமியார் இருந்தால் ஒன்று வரைக்கும் இருக்கியா, நான் என் பிள்ளைங்களை விட்டு வர முடியும்னு சொன்னாங்களா? சொல்லலை. ஏன்? வளர்ப்பு தான் காரணம். மருமகளும் பிள்ளையும் இங்கே இருக்கிறாங்க, பொண்ணும் பேத்தியும் பேரனும் வீட்டில் இருக்கிறாங்க, காலேஜ் போய்க்கிறாங்க. முடியுமா எல்லாராலையும்? முடியாது. ஏன்னா நீ போயா சாமியார் இருந்தால் நீ போய் செய்யா, எனக்கு வேணாம், எனக்கு டிவிக்குது, என் பிள்ளைக்கிறான், என் பொண்ணுக்கு தான் அதை பார்க்கணுன்னா அதுக்கு சோறு போடணும், சோறு சாப்பிட்டு தான் இல்லையான்னு தெரியாது. இதுதான் சொல்கிறது பூர்வ ஜென்ம புண்ணியம்ன்றது. அது மாதிரி வழி நடக்க முடியாது. ஏன்னா பொண்டாட்டி புருஷன் பேட்டி கேட்கறது, புருஷன் பொண்டாட்டி பேச்சு கேட்கறது இல்லை. எங்கே வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும்? ஈகோ, பொறாமை, வெறுப்பு, வைராக்கியம், இதெல்லாம் வச்சுன்னு வாழ்க்கை நல்லா இருக்குமா? ஒருத்தர் அனுசரித்து போகணும், ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும், ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு செலுத்தி போனால் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். சொல்லுங்கப்பா, யாருக்கும் பேச்சு வரல, மூச்சு வரல, என்ன அது அவர் ஒருத்தரே பாவம் கத்திங்க எடுக்கிறார் காயிலேருந்து. யாருக்குமே எந்த சந்தேகமே வரமாட்டேங்குது, அவருக்கு மட்டும்தான் ஊர்பட்ட சந்தேகம் வருது. இல்லை, அது தீரா சாமி, அது நோய் மாதிரி, அது நோய் சாமி, அதுக்கு பேர் சந்தேகம் இல்லை. ஐயோ அது ஒரு நோய். அதான் சாமி, குஷ்ரோய்க்கு வந்தான்னா நல்லாகரம் பார்த்துட்டு ஓடிடுவான் ஒட்டிக்கு போதுன்ட்டு. அது மாதிரி உன்னை பார்த்தா அலறான் அவன், பாவம், பயம். தனித்து வாழ வேண்டிய ஆளு நீ, கூட்டத்தோடு வாழ முடியாது பொழுது உன்னால. அதுவும் உன்னை கொஞ்ச இன்னும் மோசமாக போயிடும் பொழுது. ஏன்னா இந்த எண்ணம் ஜாஸ்தி ஆகி பக்கத்தில் இருக்கிறவங்களோட பிடிச்சி பிடுங்க சொல்லும், அப்படி மாறிடும் பொழுதுதே. சொல்லுங்கப்பா, சொல்லு சாமி. ஐயோ ராமா, ஆமாங்க, வாரிசுக்கு தாங்க. நீங்கள் சொத்து சம்பாரிச்சு வச்சிங்களா, வீடு கட்டி வச்சிங்களா, யார் எடுத்துப்பாங்க? பசங்க தானே எடுத்துப்பாங்க. அப்போ புண்ணியம் பண்ணாலும் அது பசங்களுக்கு உண்டு, பாவம் பண்ணாலும் பசங்களுக்கு. இதுக்கு தான் சொன்னால் மாதா செய்தது மக்களுக்குன்னு. தாய் தகப்பன் நம்ம என்ன நன்மை செய்கிறோமோ அந்த நன்மையினுடைய பலனை பிள்ளைங்களுக்கு விடையுது, என்ன தீமைகள் செய்கிறோமோ அதனுடைய பலனும் பிள்ளைங்களுக்கு விடையும். நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம அனுபவிப்போம். ஆனால் தர்மத்துக்கு ஒரு வலிமை உண்டு. நீங்கள் எவ்வளோ தர்மம் செய்கிறீங்களோ அது உங்களுக்கு உதவாது, ஆனால் உங்கள் வம்சத்துக்கு உதவும். அதுதான் அதில் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதனால் எல்லாருமே நம்ம அம்மா இப்போ நம்ம ஊரில் பிறந்துருக்குறோம், எல்லோரும் நம்ம ஒரே மாதிரி மனுஷன்தான். ஆனால் ஒருத்தனுக்கு கண் இல்லாதக்கிறான், ஒருத்தனுக்கு காது இல்லாதக்கிறான், ஒருத்தனுக்கு கால் இல்லாதக்கிறான், ஒருத்தன் வாய் பேச முடியாதக்கிறான். இதெல்லாம் ஏன் வந்தது அவனுக்கு? சாதாரணமாக அவனும் நல்லா தானே இருக்கணும், நம்மள மாதிரி தானே இருக்கணும், இல்லையே? ஏன்? அவங்க அப்பா அம்மா நான் கண்ணை குத்திட்டான், அவங்க அப்பா அம்மா நான் காதியாக கெடுத்துட்டான்? இல்லை, அவன் செய்த பாவத்துக்கு ஏற்ற மாதிரி பிறந்துக்கிறான். இதை அனுபவிச்சே சாகணும் அவன். அப்போது இந்த பிறவியில் அவன் அனுபவித்து அதை தீர்த்துட்டான்னா அடுத்த பிறவி சுத்த பிறவியாக பிறப்பான். இப்போ நான் சாப்பாட்டு கூட வழியில் கஷ்டப்படுறேன், நீங்கள் நல்ல கோடீஸ்வரன், நல்ல சாப்பாடு சாப்பிட்றீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன பார்த்து அதில் மனுஷனாண்டல்ல பிச்சை எடுக்கிறான்யா, சாப்பிடவே வக்கு இல்லையா, அவனுக்கு தகுதி இல்லையான்னு என்ன கேள்வி பண்ணுறீங்க. ஆனால் என்னை விட மோசமான பிறப்பு அடுத்த பிறப்பு நீங்கள் போக போகிறீங்க. இதை நீங்கள் என்ன யோசிக்கணும்? ஆஹா, அந்த ஆள்ப்பா சாப்பாடு கூட இல்லாத கஷ்டப்படுறான், அந்த ஆள் மனுஷன்தான், நான் நிம்மதியாக சாப்பிட்றேன், அப்போ நான் போன ஜென்மத்தினோட புண்ணியம் எனக்கு இது கிடச்சிக்குது, இன்னும் தர்மத்தை செய்து நான் இன்னும் அடுத்த பிரிவில் சுகமாக வாழணும்னு அந்த நினைவை உண்டாக்கணும். அடுத்தவனை இழிவுபடுத்தி வாழக்கூடாது. அந்த இழிவுபடுத்தி வாழும்போது அந்த பலன் நமக்கு தான் உண்டே தவிர அவனுக்கு இல்லை. அவன் அடுத்த பிரிவில் நல்லா இருப்பான். இதை யோசித்தால் நமக்கு உண்மைகள் விளங்கும். இதெல்லாம் யோசிக்காமல் ஏதோ சம்பாரிச்சேன், ஏதோ வாழலாம், ஆடு மாடு மாதிரி வாழ்ந்து சாகிறதுல மனிதன் சொல்கிறதுல அர்த்தமே அற்று போயிடும். மனிதன்றவனை அடுத்தவனுக்கு உதவி செய்து வாழறது தான் மனித பிறப்பு. அதுக்கு தான் மனிதன், அதுக்கு தான் தர்மன். வேறு எந்த ஜீவனுக்காக தர்மன் செய்யின்னு சொல்லிக்குதா? மனுஷனுக்கு மட்டும் சொல்லிக்குது. ஏன்னா மனுஷனுக்கு மட்டும்தான் நன்மை தீமைகள் தெரியும், இன்பம் துன்பம் தெரியும், இரவு பகல் தெரியும். அதனால் மனுஷன் இதெல்லாம் செய்யுங்க, மனிதனாக வாழ்வீங்க, சுகமான வாழ்க்கை கிடைக்குன்றதுக்கு தான் இதெல்லாம் பேசுகிறோம். அதனால் அதை பின்பற்றி நடங்க. அதிக நினைவாற்றல் இருக்குது, எதை பார்த்தாலும் அப்படியே அவங்க செய்கிறாங்க. ஒரு திறமையை பார்த்த வாக்கில் அவங்க செயல்படுத்துகிறாங்க. உங்களை போல் ஒரு பெரிய செய்திகளை ரொம்ப எளிமையாக கிரகிச்சிக்கிறாங்க. அது ஒருத்தருக்கு சிலருக்கு மட்டும் எப்படி சாத்தியமாகுது? இப்போது மனுஷனுக்கு இந்த பிராண காற்று செல்லில் 9 நவகிரகங்கள் மேலே இருக்கிற மாதிரி நம்மளுடைய மூளையிலையும் 9 செல்கள் இருக்குது. மொத்தம் 10 செல் இருக்குது. அதில் 9 செல்லு இயங்கணும்.
9 செல்லு இயங்கினால் அவன் முழு ஞானி ஆகிடுவான். 3 செல்லு இயங்கினால் அஞ்ஞானி ஆகிருப்பான். 4 செல்லு 5 செல்லு இயங்கும்போது அறிவாளியாக மாறுவான். இப்படி கண்ணதாசனை எடுத்திங்கன்னா 8வது தான் படித்தார். அவரை மாதிரி கவி எழுதவே முடியல யாராலையும். எந்த காலத்துலேயும் அழியாத கவிகளை அவர் எழுதிட்டு போனார். அப்போது அவர் ஒரு பாடலில் ஒரு கேள்வி கேட்குறாரு. ஒரு மனிதன் போய்கினே இருக்கிறான் ரோட்டில், கடவுள் இறங்கி வராரு. என்னப்பா நல்லா இருக்கிறியாப்பான்றாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேங்க, இது மாதிரி எத்தனை வாட்டி பிறந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு. கடவுள் கேட்டுக்கின்னு இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறாரு. இன்னொரு மனிதன் வர்றாரு. என்னப்பா நல்லா இருக்கிறாங்க, ஏங்க இந்த வாழ்க்கை நான் செத்து போயிடலாங்க, கொடுமையான வாழ்க்கைன்றான். கடவுள் உடனே சிரிச்சிடுறாரு. அப்போது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கின்னு போகுது. அவன் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வாழ்க்கை பயணங்கள் தொடருது. இது கண்ணதாசனுடைய வாழ்க்கையில் ஒரு படிக்காத ஒரு மேதை இவ்வளோ பாடல்கள், காலத்தால் அழிக்க முடியாத பாடல்களை எழுதிட்டு போனார் அவர். அது பக்தி பாடலாக இருந்தாலும், காதல் பாடலாக இருந்தாலும், இல்லற பாடலாக இருந்தாலும், தத்துவ பாடலாக இருந்தாலும், அத்தனை பாடலையும் அவர் எழுதினார். இது அறிவு கூர்மை. அப்போ இந்த 3 செல் சராசரி மனுஷன்றதை 5 செல் இயங்குது அவருக்கு. அதே மாதிரி கலைஞர் அண்ணா இறந்துட்டார். கலைஞர் சாதாரண 10வது தான் படித்தவர். ஆனால் கலைஞரை விட பெரிய படிப்பாளி மேதைகள்லாம் இருந்தாங்க அண்ணா கூட. யாருமே இரங்கல் கவி எழுதவே இல்லை. கலைஞர் எழுதின இரங்கல் கவி தான் இன்றைக்கி வரைக்கும் நின்றுது. அது மாதிரி யாராலையும் எழுதவும் முடியல. இதுக்கு காரணம் என்ன, அண்ணா கூட கலைஞர்கிட்ட ஒப்பிட முடியாது. ஏன்னா அண்ணா பெரிய திறமைசாலி, பெரிய படிப்பாளி, பெரிய அறிவாளி, அதில் எந்த குறைபாடும் கிடையாது. ஆனால் எல்லா துறையும் அண்ணாக்கிட்ட இல்லை. கலைஞர் மாதிரி ஆற்றல் இந்தியாவிலே வேறு யாருக்கிட்டுமே இல்லை. எல்லா மனிதனுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. எல்லா மனிதன்கிட்டும் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. ஆனால் கலைஞர்கிட்ட எல்லா சிறப்பும் உண்டு. இது அந்த ஆளுக்கு மட்டும்தான் தகும், வேறு யாருக்கும் தகாது. படிப்பு ஆற்றல், பேச்சாற்றல், எழுத்தாற்றல், கவி ஆற்றல், நாடக ஆற்றல், இது மாதிரி எல்லா திறமையும் சார்ந்து ஒரு மனுஷங்கிட்ட இருக்கிறதுக்கு காரணம்னா அந்த சுவாசமாகப்பட்டது இயற்கையிலேயே போய் அந்த அறிவுகளில் 9 அறிவுகள்லேயும் தொடர்றதுக்கு காரணம்தான் அந்த அறிவு. தோற்றத்தில் மனிதர் தான். ஆனால் இந்த மூச்சினுடைய செயல்பாடுகள் அது அங்கே போய் தொடும்போது அவருக்கு மற்றவங்களுக்கு இல்லாத நினைவாற்றல், மற்றவங்களுக்கு இல்லாத எழுத்தாற்றல், மற்றவங்களுக்கு இல்லாத பேச்சாற்றல் அவருக்கு கிடைக்குது. அப்போது அதுக்கு அடிப்படை பேஸ் இந்த மூச்சு. அப்போ இந்த மூச்சாகப்பட்டது வயிற்றுக்கும் மூக்குக்கும் எல்லா மனுஷனுக்கும் போயின்னு நிற்குது. இதுக்கு பேர் மடைமாறின்னு பேர். பின்பக்கமாக அனுப்புவத்தை பின்பக்கமாக அனுப்பும்போது அது போகாத இடமெல்லாம் போகும், இயங்காத அறிவெல்லாம் உனக்கு இயங்கும். அப்படின்றதுக்கு தான் இந்த யோக பாடமே முதல்ல மகான்கள் நமக்கு கொடுத்துருக்கிறத கடவுளை அடையிறதுக்காக இல்லை, கடவுளை ஆகிறதுக்காக இல்லை, அறிவாளியாக வாழறதுக்காகவே கொடுத்துருக்குறோம். இதை நம்ம தெரியாமல் எதையோ பண்ணிக்கின்னு எதையோ பேசிக்கின்னு போகிறோம். இந்த ஆற்றல்கள் யாருக்கு இந்த சுவாசம் அதிகமாக போய் அறிவை தொடுதோ அதுக்கேற்ற அறிவாளித்தனம் வெளி உலகத்துக்கு காட்டுறாங்க. அப்போ அவனுடைய சிறப்புகள் வெளி தெரியுது. இப்படி தான் அறிவினுடைய இயக்கமாக. அது பேரறிவை தொடும்போது எல்லா செயல்களும் உலக நன்மைக்காக சிலர் செய்கிறான், தான் நன்மைக்காக சிலர் செய்கிறான். இப்படி அவனுடைய சுயநலமும் பொதுநலமும் கலந்த உலக வாழ்வு நடக்குது. சரிங்கய்யா, இப்போ அறிவு ஆற்றலை அதிகப்படுத்தி காட்ட யோகம் அதனுடைய அவசியம். மூளையை செல்களினுடைய அதிகப்படியாகும். இப்போது நம்ம ஒரு ரேடியோ வச்சுன்னு இருக்கிறோம். அதில் ஒரு மெட்ராஸ் ஸ்டேஷன் வச்சுருக்கிறோம். மெட்ராஸ் ஸ்டேஷன் மட்டும்தான் பாடும். எப்போ சுவிட்சு போட்டிங்கனாலும் மெட்ராஸ் ஸ்டேஷன் பண்ணிருக்கோம். அப்போது அந்த பேண்டு மாற்றும் போது மெட்ராஸ் ஸ்டேஷனில் விருதுபாரதி போவோம், விருதுபாரதி சிலோன் போவோம், சிலோனில் டெல்லி போவோம், இப்படி எல்லா ஸ்டேஷனும் மாறும். அப்போது இந்த மாதிரி மாற்றுறது தான் இந்த மூச்சினுடைய இயக்கமே. மனுஷனை ஒரு நிலையில் நிறுத்துறதே மூச்சு தான். அவனுடைய அதுக்கு தான் இன்பம் துன்பம் ரெண்டும் எதில் இருக்குதுன்னா மூச்சில் தாங்குது. பாவ புண்ணியம் எதுலக்குதுன்னா 2 மூச்சில் தாங்குது. நல்வினை தீவினை எதுலக்குதுன்னா மூச்சில் தாங்குது. அதனால தான் சொன்னான், இருவினை மாடுகளை ஏக விடு கோனே, உன் அடங்கமான மாடு ஒன்று அடங்கிவிடும் கோனே அப்படின்னா. இந்த 2 மூச்சை நல்லா ஓட்டினீன்னா உன் மனசுன்ற மாடு அடங்கிடாண்டா. அது நல்வினையும் தீவினையும் அந்த மூச்சில் தாண்டா உருவாகுது அப்படின்னா. அப்போ இந்த மூச்சே நம்ம உலக வாழ்க்கைக்கு பேஸ். அது புரியாமல் நான் செய்கிறேன்னுங்கிறான் எவனும். அது இல்லைன்னா எவனும் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? அதுதான் இவனை ஓட வைக்குது, இவனை பேச வைக்குது, இவனை நடக்க வைக்குது, இவனை வாழ வைக்குது. அது இல்லைன்னா இவன் உடல் நயா பைசா கூட உதவாது.
அதனால தான் சொன்னான், ஊத்த குழியில் மண்ணெடுத்து உதிர புனலில் உண்டை சேர்த்து வாய்த்த குயவனார் செய்யும் மண்ணுப்பாண்டம் வரைகோட்டுக்கு ஆகாது என்று ஆடு பாம்பே. பரிகாசமாய் கடித்த பாம்பு பல பேர் அறிய மெத்தை வீங்கி பரிகாரம் ஒரு மாது பார்த்தபோது பையோடு காண்டது என்று ஆடு பாம்பேன்னா. ஒரு பிளாஸ்டிக் குடம் ஒடிஞ்சு போச்சுன்னா பொறிக்க எடுத்து போய் போட்டின்னா அதுக்கு ஒரு 4 கொடுப்பான், அவன் வேறு பொருளாக ஆக்கிடுவான்டா. ஆனால் இது ஒடிஞ்சுன்னா ஒரு நிறைய பைசா கூட உதவுறான்னு. நான் 1வது தான் படிக்கல அப்படிங்கிறீங்க, ஆனால் பாம்பாட்டி சித்தர்லேருந்து எல்லா சித்தர் பாடல்களும் மனப்பாடமாக அப்படியே நினச்ச வாக்கில் அருவியாக கொட்டுது. அப்போ உங்களுடைய மூளையின் திறன் என்னை சிந்திக்க வைக்குது. எத்தனை பெரிய நினைவாற்றல், எத்தனை பெரிய ஒரு... நீங்கள் நினைக்கிறீங்க என்னை பார்த்து பிரமிப்பாக இருக்குது, என்னை பார்த்து மடை திறந்த வெள்ளம் மாதிரி வருது. இப்போ கூட ஒரு அம்மா கனடாவில் இருந்தால் தான் சொன்னாங்க, எப்படி இப்படி ஒரு ஞானியை நான் பார்க்கல. சித்தர்கள் நிலை மாதிரி நான் எந்த சித்தர்களையும் உலகத்தில் பார்க்கல. சித்தர்கள் வாழ்ந்தாங்க, இப்படியெல்லாம் சித்துக்கள் பண்ணாங்க, மக்களுக்காக ஊர் ஊராக திரிஞ்சு வாழ்ந்தாங்க அப்படின்னு தன் பெற்ற ஞானத்தை எல்லாருக்கும் தேடி தேடி போய் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சித்தர்னா எப்படி இருப்பார், மக்களுக்காக எப்படி அவரோட சிந்தனைகள் இருக்கும், அவரோட பேச்சு எப்படி இருக்கும், அவரோட எண்ண ஓட்டங்கள், அவருடைய வாழ்வியல் எப்படி இருக்குன்னு உங்கள் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எந்த சித்தருமே மக்களுக்காக வாழலை, தனக்காகவும் ஆண்டவனுக்காகவும் தான் வாழ்ந்தாங்க. ஆனால் இது சில பேர் இந்த ஞானிகளை பற்றி அறியாமல் தவறாக சொல்லினுக்கிறாங்க. அவர் இதை பண்ணார், அத்தை பண்ணார், காயக்கல்பம் பண்ணார், இதை பண்ணார்னு ஏமாற்றிக்கின்னு இவங்களும் அதை பயன்படுத்திக்கின்னு போகிறாங்க. ஆனால் எந்த ஞானிகளும் மக்களுக்காக வாழலை. அவங்க வாழ்ந்தது தனக்காகவும் இறைவனுக்காகவுமே வாழ்ந்தாங்க. மனிதனாக வாழலாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போனாங்களே தவிர எந்த மனிதங்கிட்டவும் உறவாடவே இல்லை எந்த சித்தரும். ஏன்னா சித்தர்கள் என்றவன் மனித உறவுக்கு தாண்டி வாழ்ந்தவன். அவன் மனித இனத்தோடவே சேரவே இல்லை. நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், மூச்சாகப்பட்டது உன் மூச்சு, நான் ரொம்ப கெட்டவன், நீங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, உங்கள் மூச்சு விடும்போது நான் நல்லவனாக ஆயிட்டேன் அப்படின்ட்டு. சித்தர்கள் அதே மாதிரி கணக்கு போட்டாங்க. இந்த மக்களோட சேர்ந்தா இந்த மக்களுடைய மூச்சு நம்மளையும் கெடுத்துட்டோம் அப்படின்னு இந்த மக்களை விட்டு விலகி வாழ்ந்தாங்க. ஆனால் இந்த மக்கள் எப்படி வாழணுன்றதை வகுத்து எழுதி கொடுத்துட்டு போனான். அந்த வாழ்க்கையை பின்தொடர்ந்து ஒரு சிலர் இப்போ போகிறாங்க. சில பேர் அதையே வச்சு பொழப்பாக்கிக்கின்னு திரியிறாங்க. இப்படி பல விதமாக அது பயன்படுறது. என்கிட்ட கூட நிறைய பேர் கேட்பாங்க, சித்தர்கள் எல்லாம் மறைச்சிட்டு போயிட்டாங்க, ஒன்றுமே சொல்லலைன்னு. யார் சொன்னது? எல்லாத்தையும் சொல்லிட்டு போய்க்கிறான், இவனுக்கு தெரியல என்ன சொன்னான்ட்டு. அதனால தான் சொன்னான், கடவுள்கிட்ட எப்படி இருக்கணும்னா காதலிக்கணும்டா. கடவுளை காதலிக்கணும். சரி, காதலிச்சா நான் உன்னை தூக்கி விட்டுடுவான்டா மேலேன்னா. அதனால் சொன்னான், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் உயிர்ப்பதற்கு நாதனாம் நாமம் நமச்சிவாயமேனான். இல்லையா? இந்த 5 எழுத்து உன்னை தூக்கி விட்டுடண்டா மேலே, நாதன் உனக்குள்ளக்கிறான்டா, அழுவுடா அவங்ககிட்டன்னா. ஆனால் விசிட்டு அடிக்கிறான் இவன் போய் கடவுள்கிட்ட. அது மாதிரி மனிதனாக இருக்கிறான். ஆனால் இதையெல்லாம் நமக்கு வழிகாட்டி வச்சுட்டு போயிருக்காங்க, எழுதி வச்சுட்டு போய்க்கிறாங்க. இவன் எடுக்க மாட்டான்றான் மனிதன். அப்படி எடுத்தான்னா இவனுடைய வாழ்வும் சிறப்பான வாழ்வாக இருக்கும். ஆத்மானசாமி குழந்தை உண்டி கொடுத்தா அப்படியே. ஆமாம், ஒரு நல்ல சிந்தனை, நல்ல நோக்கம். எல்லாருக்கும் அந்த எண்ணம் வரல. சீடன் ஆகிட்டு எனக்கு வரல, மற்றவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. எனக்கு அந்த எண்ணம் கொடுக்கணும்னு வரல. அந்த குழந்தைக்கு வந்திருக்குது. அந்த குழந்தைக்கு ஐயாவோட கிருபையாலையும் அந்த கடவுளோட கிருபையாலையும் என்றைக்கும் கொடுக்க கூட கொடை இருக்கணும்னு எல்லாரும் நம்ம பிரார்த்திக்கணும் சார். கண்டிப்பாக 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 சாமி. இந்த பிஞ்சு மனசுக்குள்ள இவ்வளோ பெரிய செயலை செய்யணும்னு ஒரு நல்ல எண்ணம் உதயமாகிதுன்னா அந்த குழந்தைங்க எந்த நோய் நொடியும் இல்லாமல் எப்போவுமே பூரண ஆயுசோடு நல்லா இருப்பாங்க. புரியுதுங்களா? அந்த பாக்கியத்தை நம்ம குருநாதர் இறைவன் அவங்களுக்கு கொடுப்பாங்க கண்டிப்பாக. அப்புறம் பட்டினத்தார் பாடலில் சோற்று குழியும் தூரேனே என்குதே அப்படின்னு சொல்லி, சோற்று குழியும் தூரேனே என்குதே அப்படின்னு கேள்வி கேட்டிருப்பா சார். எப்போ அந்த சோத்துக்குழி தூரம்? சோத்துக்குழிய எப்போ தூரம்? தூரம் தூராது. அதான் ஏன் சாமி, ஐயா போடுற சாப்பாடை சாப்பிட்டா எப்படி சாமி தூரம்? துறவே தூராது சாமி. திரும்பி எப்போ சாப்பிடுவோம்னு ஏங்கிக்கினே இருக்கு சாமி. நம்ம
இது பொதுவாக சொல்கிறோம். ஒரு மனுஷன் எதுக்காக வாழ்ந்துறான்னா, எந்த ஒரு குழியை யாராலையும் இந்த உலகத்தில் நீ எத்தனை 1000 வருஷம் வந்தாலும் ஒரே ஒரு குழியை மனுஷனால் தூத்தவே முடியாது. அது எந்த குழினா இந்த ஒரு ஜான் மட்டும்தான். ஒரு வேலை போட்டு நீ என்ன தான் ஃபுல் பண்ணாலும் அடுத்த 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் திரும்பவும் அது தயாராகிடும். அப்பா இன்னும் கொஞ்சம் போடுப்பா அப்படின்னு. எதை கொண்டு நம்மளால் தூத்திக்க முடியும் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான். ஞான பாதையில் போனால் சாப்பாடு எடுக்கிறத முதல்ல அது தானாகவே குறைச்சிடும். ஐயா சொல்லுவார், இந்த இந்த வயிற்றில் முழுக்க முழுக்க சாப்பாடு போடுற இடம் இல்லைப்பா. இது சாப்பாடு 1/4 பங்கு, தண்ணி ஒரு 1/4 பங்கு, காற்று ஒரு 1/4 பங்கு, வெற்றிடமும் 1/4 பங்கு இருக்கணும். இந்த 4 பொருளும் உள்ளே சேர்ந்தால் மட்டும்தான் இந்த உடம்பு உடம்பாக இருக்கும். உயிரை பற்றி நினைவும் அங்கே இருக்கும். ஏன் சாமி, ஐயா வந்து அமுதுமே கொடுத்துருக்காரு, அங்கே எங்கே நான் காலி இடம் வைக்கிறது? இந்த சாப்பாடு சாப்பாடு இல்லை, இது ஐயாவோட பிரசாதம். இப்போ வீட்டுக்கு போனால் வீட்டில் பிரச்சனை தான். எப்படின்னாக்கா அவங்க செய்கிற சாப்பாடு எனக்கு பிடிக்கவே மாட்டேன். எப்படின்னாக்கா இங்கே சாப்பிட்டு போகிற மாதிரி அங்கே இல்லை இல்லை. அப்போ எப்படின்னா நாக்கு செத்து போச்சு, நீங்கள் சமைக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது எதை சொன்னாலும் குறை சொல்லிக்கிறீங்க அப்படின்வாங்க. இல்லை இல்லை நானும் நல்லா எவ்வளோ இருக்கு, நல்லா பார்த்து இருக்குன்னு சொல்கிறேன் சாமி. இல்லை அவங்க சொல்லுவாங்கன்றேன். ஆமாம், நானும் எவ்வளோ பார்த்து பார்த்து செய்கிறேன், ஆனாலும் எதோ ஒன்று சொல்லிக்கிறீங்கன்னு அவங்க வேதனை போடுவாங்க. அதுதான் சாமி, இங்கே போடுற மாதிரி சாப்பாடு எங்கேயும் இல்லை சாமி. ஒரு சமையல் செய்கிறவருக்கும் நம்ம ஒரு பார்த்து சொல்லணும். எல்லாருக்கும் அந்த கைப்பக்கம் வருவாது. ஐயா வந்து கூட இருந்து அவர் செய்ய வைக்கிறார். ஆமாம் ஆமாம். இல்லைன்னா எந்த அளவுக்கு பக்குவமாக, அதாவது பார்த்து பார்த்து செய்கிறாங்க. உப்பு குறைஞ்சது, காரம் குறைஞ்சது, இல்லை என்னமோ எப்படியோ எத்தனை பாடுபட்டு செஞ்சாலுமே அந்த பதம் வரலை. இங்கே கொடுக்குற சாப்பாடு வந்து குறை சொல்லவே முடியாது சாமி. அமிர்தம் எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது தெரியாது. ஆனால் இதுதான் சாமி அமிர்தம். உண்மை, அதான் இதுதான் சத்தியம் சாமி. கையும் காலம் தான் நம்மளுது. சமையல்கார் இருக்கிறாரு, அவர் சமைக்கதான் நினச்சின்னு இருப்பார். அவர் எங்கன்னா கல்யாணத்துக்கு போனால் அவர் சமைக்கலாம். ஆனால் இந்த இடத்துல எதுனா கையும் காலம் தான் சமையல்காருது. சமையல் மாஸ்டர் யாரு? நம்ம குருநாதர். இங்கே வரைஞ்சது கையும் காலம் யாரு? நம்ம இவருது. வரைஞ்சது யாரு? உள்ள இருக்கிறாரு. இங்கே இருக்கிற எல்லாரோட நம்ம எல்லாரும் ஐயாவோட கருவிகள். எப்பப்போ எந்தெந்த கருவி வேணுமோ அப்பப்போ அதை எதை எடுத்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறார். உள்ள இருக்கிற உத்தமமான பொருள் அவர் தான். அதே போல் இப்போ சொன்ன மாதிரி ஐயா வந்து கடைசியாக இறைநிலை அடைய போது இருக்கிற இந்த உருவத்தை தான் இப்போ நீங்கள் வச்சிருக்கிறீங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த உருவம்லாம் வேற வேற மாறி மாறி வந்துனே இருந்தது. அதான் உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுமை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வரலாறு இருத்தரும் பலர் ஆவார் மேனியும் சிறந்தது மறுதரித்த பாதம் உண்மை பாதம் உண்மையை. அப்போ ஐயா வந்து நிறத்தில் வந்து வேற மாதிரி இருந்தார். சமாதி நிலை எழுதுறதுக்கு முன்னாடி அவருடைய தேகம் மாறின்னு வந்துனே இருந்தது, நிறங்களும் மாறினே வந்தது. ஒதுக்கிற அந்த கனல்னால உதடெல்லாம் மொத்தம் வந்து ரோஜாப்பூ மாதிரி சகப்பாயிடுது, மேனியும் சிவந்துடுச்சு. அதை வந்து அவர் நம்மளுக்கு எடுத்துக்காட்டாக இருந்து வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காரு, நம்மளுக்கும் கொடுத்துருக்கிறாரு. இல்லை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அவர் சாமி ஒருத்தர் சொன்னார், நம்மளாம் ஊருக்கு வெளியே போகிறோம் அப்படின்னு. ஐயா கொடுத்துருக்கிற பாடம் வந்து எல்லாருமே ஊருக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பாடமே கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நம்ம யாரும் வந்து அதை சரியான முறையில் புரிஞ்சிக்கல, கையாளவும் இல்லை. அது ஒரு வருத்தம், சின்ன வருத்தம். என்னாலையுமே கூட அதை தொடர்ந்து செயல்படுத்த முடியல. இப்போது நிஷ்டையிலே நில்லென்று நீ நிறுத்தி கொண்ட இலை அப்படின்னு சொல்லிட்டு பட்டினத்தார் கேட்குறாரு. அது என்ன இலைன்னா என்ன சாமி? நிஷ்டையிலே நில்லென்று நீ நிறுத்தி கொண்ட இலை அக்கமணி சந்தை இலை அப்படின்னு சொல்லிட்டு பாடலை. அது இலைன்னு சொல்லி எதை அதை குறிப்பிட்டாரு? நிஷ்டையிலே நிறுத்தி கொண்ட இலை, நிஷ்டையிலே நில்லென்று நீ நிறுத்தி கொண்ட இலை அப்படி என்று பட்டினத்தார். அது எதை குறிப்பிடுறாரு? எப்படி நிஷ்டையிலே நிற்கிறது அப்படின்னு சொல்லி ஐயா. அது நாம் பிளான் பண்ணி பண்ண முடியாது. நிஷ்டைன்னா என்ன, பாடம்னா என்னன்னு தெரியும், தியானம்னா என்னன்னு தெரியுது, தவம்னா என்ன, இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் போடுது. நிஷ்டைன்னா என்ன அப்படின்னா, பெண்டுல மாதிரி மனசு ஆடிக்கினே இருக்குது, இந்த பக்கமும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆடிக்கிது. இப்படி பெண்டுல மாதிரி ஆடினுக்கிற மனசை ஆட விட்டாமல் ஒரு மைய புள்ளியில் நிறுத்துறது தான் நிஷ்டை.
அப்போ அங்கே எந்த செயலுமே நடக்காது. நாம் கூட பாடம் பண்ணுறோம், பெரிய பாடங்களுக்கு சொல்கிறேன், 1 2 3 வாங்கினாலும் இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மௌனம்லாம் வாங்கியிருக்கிறாங்க, அவங்களாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், பாடம்லாம் முடித்ததுக்கப்புறம் கண்ணை மூடிக்கின்னு சும்மா இருக்கணும். நான் இருக்கிறேன்னா இல்லையான்ற எந்த நினைப்பும் இல்லாமல் நியூட்ரலாக எதை பற்றியுமே சிந்திக்கக்கூடாது. அந்த நேரத்தில் ஒரு 5 நிமிஷமோ ஒரு 10 நிமிஷமோ நின்று பழகணும். எப்படி இருக்கணும்? எந்த சிந்தனையும் இல்லாமல், அங்கே பாடம் இல்லை, குரு இல்லை, சீடன் இல்லை, நானும் இல்லை, எந்த சிந்தனையும் இல்லாமல் சும்மா நின்று 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 பழகணும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பாடமெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பழகினா இந்த பழக்கம்தான் நாளடைவில் பின்னாலே நிஷ்டையாக கைகூடும். இது ஆரம்பத்தில் எப்படி இருக்கணும்? கொஞ்சம் கொஞ்சமாக பழகணும். ஆனால் கை வராது. எதை ஒன்றா செய்யறதுக்கு துணிவாக போகிற மனசு சும்மா இருன்னா சும்மா இருக்காது. ஆனால் பழகணும். பழக பழக தான் அது கைவசமாகும். அது யாரோட ஆசீர்வாதத்தில் வரும்னா குருவோட ஆசீர்வாதத்தில் வரும். சரிங்களா? அதே போல் கரு ஊமத்தை ஏகாந்தத்தை பாரேனோ, கரு ஊமத்தை ஏகாந்தத்தை பாரேனோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கரு ஊமத்தையா? அது ஏகாந்தத்தை பாரேனோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது என்ன சாமி? ஏகாந்தத்தை பாரேனோ அதான் சாமி, கரு ஊமத்தைன்னு குறிப்பிடுறாரு. ஆமாம். எதுக்கு அதுக்கு அவர் கரு ஊமத்தைன்னு சொல்கிறது, கரு நெல்லின்னுவாங்க, கரு ஊமத்தைன்னுவாங்க. இப்படி அந்த பொருளுக்கு வந்து ஒவ்வொரு பொருளாக ஒரு விதமாக அதை சொல்லுவாங்க. அது எதுன்னு சொன்னால், அந்த பொருளுக்குள்ளே 5 விதமான சுவை இருக்கும். அறுசுவை இருக்கும் இல்லையா? அந்த அறுசுவையும் அந்த ஒரு பொருளுக்குள்ளே இருக்கும். உள்ள ஒரு நேரம் புளிக்கும், ஒரு நேரம் கசக்கும், ஒரு நேரம் இனிப்பாக இருக்கும். எந்த பொருள்? இந்த பாடத்தின் மூலிமா நம்ம மேல்நிலைக்கு போகும்போது நமக்கு மேலே இருந்து சில விஷயங்கள் இறங்கும். அதோட சுவை எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி இருக்கும். அது யாருக்கு அக்கப்படும் அப்படின்னு சொன்னால், கரு ஊமத்தை போனால் எப்படி இருக்கும்? ஊருக்கு வெளியே இருக்குமா, ஊருக்குள்ளே இருக்குமா? வீட்டு துளசி செடி வச்சுக்கலாம், வீட்டு ஊமை செடி வச்சுப்பாங்களா? வச்சுக்க மாட்டாங்க. அதை போல் ஒரு மனுஷன் ஊருக்குள்ளே வாழ்ந்தாலும் யாருக்குள்ளே ஒட்டாமல் வாழ்ந்தால் இப்படி ஒரு நிலையை அவங்களால அனுபவிக்க முடியும். அதை தான் அவர் அங்கே சொல்ல வர்றாரு. ஊருக்குள்ளவே இருக்கணும், யாருக்குள்ள ஒட்டுவும் இல்லாமல் உறவும் இல்லாமல் இருந்து பழகணும். பழகனா இப்படி ஒரு நிலை ஒருத்தருக்கு சித்திக்கும். அது ஒரு அமிர்தனும். இந்த எல்லா சுவையும் வரும். ஆனால் வர சுவையெல்லாம் அதுவாக நினச்சக்கூடாது, வர சுவையெல்லாம் முடிங்கிடவும் கூடாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது ஃபோன் பண்ணி கேட்டு, எனக்கு இப்படி நடக்குதே, என்ன பண்ணுறதுன்னு கேட்டு தெரிஞ்சு அதை என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னு சொன்னால் சில விஷயமும் விஷமாக மாறும், அதுக்கு நம்ம தேவையில்லாத உபத்திரவமாக மாறும். அப்போ அப்படி ஒரு வாய்ப்புகள் வரும்போது நமக்கு உள்ளே நடக்கும்போது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும், தெளிவுபடுத்திக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த இடத்துல. அப்புறம் காகபுசுண்ட இந்த நேத்திரத்தில் காகம் போல் நிற்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஏன் நேத்திரம்னா என்ன, காகத்தையா அதுக்கு குறிப்பிடுறாரு? அவர் என்ன சொல்கிறாருன்னா, காகத்தின் கண்ணீரெண்டில் பார்ப்பது ஒன்றே தான். வரும் 2 கண்ணு ஒன்று தான் பார்க்கும். கண்ணுன்னா ஒரு 2 தாங்குது. ஆனால் ஒரு காகம் எங்கே பார்க்கணும்னா ஒரே இறையை தான் 2 கண்ணும் பார்க்கும். அதை போல் உன்னோட பார்வையும் நீ எங்கே பார்க்கணும்னா, அதுக்கு தான் சொல்கிறாரு, இந்த 2 கண்ணாக பார்க்கும்போது உலகத்தை பார்க்கும். இந்த 2த்தையும் ஒரே பொருளை பார்க்கும்போது எங்கே பார்க்கும்? ஒரு பொருள் உருவ மையத்தை ஒன்றை பார்த்தா மட்டும்தான் அந்த பார்வைக்கு அந்த சக்தி கிடைக்கும். அப்போ காகம் இறை தேர்றதுக்காக அப்படி பண்ணுதுப்பா. அதை போல் உன்னோட இருப்பிடத்தை நீ தெரிஞ்சுக்கணும்னா அந்த காகத்துக்கிட்டேருந்து நீ அதை கற்றுக்கோ. கண்ணு 2ஆக இருக்கலாம், ஆனால் பார்வை என்ன இருக்கணும்? ஒரே பார்வையாக இருக்கணும். அங்கே 10 பார்வைக்கு வேலை இருக்காது. ஆரம்பத்தில் நான் உட்காந்து பாடம் பண்ணும்போது வெளிச்சம் இருக்கும். இது எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னா கொஞ்ச நாள் தான் இருக்கும். எரியக்கூடிய வெளிச்சம் கண்ணுக்கே தெரியாமல் எல்லாமே இருளாக மறையக்கூடிய நாளும் வரும். அப்படி ஒரு நாள் வரும். காரணம் என்ன? 2 பார்வை இங்கே ஒரு திசையில் போய் நிற்குது, 2 கண்ணும் ஒரு பொருளில் போய் மயங்கி நிற்கும்போது உலகம் மறைஞ்சு இருள் மயமாக நிற்கும். சரி, இப்படி இப்போ இருளே போகுமானா? இருளும் போகாது. ஒளி மறைஞ்சு இருள் வரும், இருள் மறைஞ்சு திரும்ப ஒளியும் வரும். இதெல்லாம் பாடம் கொடுக்குறவங்ககிட்ட நம்ம கேட்டு 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 தெளிவுபடுத்திக்கணும். அப்போ நாம் சில பொருள்கள்லேருந்து சில விஷயங்களை கற்றுக்குறோம். எல்லாமே இந்த இயற்கையில் இருக்குது. எப்படி வாழணும்,
எப்படி பார்க்கணும், உன்னோட நோக்கம் எப்படி இருக்கணுன்றதையும் இந்த காகத்துக்கிட்டேருந்து நீ கற்றுக்கலாம் அப்படின்றது தான். இப்போ காகத்தோட கண்ணு வந்து 2 கண்ணுமே ஒரே பார்வையாக தான் ஒரே பொருளை நோக்கி தான் இருக்கும், தனித்தனியாக பார்க்க தனித்தனியாக முடியாது. பார்க்காது, பார்க்க முடியாது. அதெல்லாம் சரி. அதோட இலக்கு ஒன்று தான். அதே போல் நண்பர் ஒருத்தர் பாடம் வாங்கினார். இந்த தேனி வந்து குளவியை வந்து தன்னுடைய உயிர் போகிறதுக்குள்ளேயும் மறுபடியும் ஒரு குளவியை உருவாக்குதுன்னு ஐயா சொல்லியிருக்கிறாரு. சித்தர் பாடல்லையும் சொல்லியிருக்கிறாங்க. அவருக்கு என்ன ஐயான்னா, அது முட்டையிட்டு தான் புழு எடுத்துன்னு வந்து அது உள்ளே வைக்குது. இது யார் பார்த்தாங்க, யார் வந்து இதை கண்டுபிடிச்சாங்க, எப்படி தேனி ஒரு குளவியை போய் எப்படி வந்து ஒரு புழுவை வந்து உருமாற்ற முடியும் அப்படின்னு அவருடைய கேள்வி. இதுக்கு கொஞ்சம் விளக்கம் தான் நல்லா இருக்கு சார். நல்ல கேள்வி தான். இந்த டவுட் வந்தோன்னா என்ன பண்ணோம், குளவி எங்கே கூடு கட்டிக்குதோ அந்த குளவி கூட நம்ம வச்சு பார்த்தா தெரிஞ்சிட போகுது. அங்கே முட்டை இருக்குதா, ஒரு புழுவோட கூடுக்குதா நாங்கள் தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? அது என்ன பண்ணுது, அதால் சுயமாக ஒரு உயிரினத்தை உருவாக்க வசதி இல்லை, தெரியல. அப்போ ஒரு புழுவை தான் அது கொண்டு வருது. புழுவை கொண்டு வந்து ஒரு கூட்டில் அடைச்சிட்டு கூட்டோட வாசலையும் மூடிட்டு ஒரே வாசலை வச்சுட்டு அந்த புழுவுக்கு தன்னோட உசுரை கொடுக்குது. அதை நம்ம விந்து நேற்றுக்கலாம், வித்து நேற்றுக்கலாம், நம்ம எப்படி வேணால் கற்பனை பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? தன்னோட சக்தி எல்லாத்தையும் அந்த கொட்டக்கூடிய அந்த கொடுக்கில் வச்சு உள்ளே செலுத்துது. அப்போ அங்கே புழு வருமா குலைவு வருமானா, எந்த சக்தி உள்ளே போச்சோ அந்த சக்தி வளர்ந்து இந்த புழுவை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும். புரியுதுங்களா? அதை தான் அங்கே நடக்குது சாமி. அப்போ புழு வந்ததா குலைவி வந்ததானா, குலைவி கூடு கட்டுறதுக்கு ஒரு வீடு வேணும். காக்கா முட்டை போடுது, அதுவால் குஞ்சு பொறிக்க முடியும். ஆனால் குயில் முட்டை போடும், குஞ்சு பொறிக்குமா? தெரியாது. அதே நிலை தான் குளவிக்கும். சக்தி இருக்குது, ஆனால் அதுக்கு ஒரு உடம்பு வேணும். அந்த உடம்பு எங்கே போய் தேடும்? ஒரு புழுவோட கூடு தான் அதுக்கான சக்தி. அதில் போய் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு இது அந்த சவுண்டை ரீங்காரத்தை கொடுத்து 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 கடைசியில் இது எதை கொடுத்ததோ அதுக்கு உயிர் வந்துடும், எது வச்சுனுக்குதோ அதுக்கு உயிர் போயிடும். அப்போ அந்த அந்த பொருளையே அது சாப்பிட்டு அது வளர ஆரம்பிச்சிடும். இதுதாங்க நடக்குது. இன்னொரு கேள்வி சாமி, மனுஷனுக்கு மட்டும்தான் மனம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆமாம். இப்போ விலங்கினத்துக்கும் மனம் இருக்குதா சாமி? மனம் இல்லை, அறிவு இருக்குது. அறிவு இருக்குது. இப்போ தாய்மை அறிவு இல்லாத பொருள் உலகத்தில் ஒன்றே இறைவன் படைக்கவே இல்லை. அதுக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி அதை பயன்படுத்தும் போது, இப்போ மாடை கட்டுறோம், அவுத்து விட்டுறோம், அது எங்கே வேணால் பேஞ்சிட்டு யார் தோட்டத்துக்கு வேணால் போகுமா? கரெக்டாக நம்ம தோட்டத்துக்கு தான் வரும், நம்ம பார்க்கலனா கூட. அப்போ அதுக்கு அறிவு இல்லைன்னா வருமா? அறிவு எல்லாத்தையும் வச்சுக்கிறான், ஆனால் சிந்திச்சு பார்க்கறதுக்கு வைக்கல, அது வாழறதுக்கு வச்சுக்கிறான் அறிவை. புரியுதுங்களா? இப்போ ஒரு மீன் வந்து என்ன பண்ணுதுன்னா குஞ்சு பறிச்சது. ஆமாம். ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய வாயை திறக்குது. திறந்த உடனே மொத்த குஞ்சுகளும் தாயோட வாய் உள்ள போயிடுது. ஆமாம். இப்போ அது அறிவுன்னு சொல்கிறதா இல்லை மனம்னு சொல்கிறதா சார்? அறிவு தான். இல்லை ஆபத்து வருதுன்னு சொல்லி குரல் கொடுக்குது. உயிருனாவே அறிவு சாமி. கல்லை தவிர மண்ணை தவிர மற்ற எல்லாத்துக்குமே உயிர் இருக்குது, அறிவு இருக்குது. உயிர் உள்ள எல்லா பொருளுக்குள்ளேயும் அறிவு தூங்கி நிற்குது. அதுக்கு தேவைப்படும் போது அது பயன்படுத்திக்கும். மனம் இருந்தால் அது செய்யக்கூடிய ஒரு மீன் போய் இன்னொரு மீனை சாப்பிடுது. இப்போ பாவ புண்ணியம் வருமா? யாராவது சொல்லிக்கிறாங்களா? இல்லையே. காரணம் என்ன? மனம் இல்லை. மனசுக்கு மீன் மனசுக்கு வச்சுட்டு இருந்தானா அது இன்னொரு மீனை சாப்பிட்டா பாவம். ஏன்னா அங்கே ஒரு உயிர் போதில்ல. அது அதுக்கு இல்லை, அது வாழறதுக்கு தேவையான அறிவை இறைவன் கொடுத்துருக்குறான். மனசை மட்டும்தான் இறைவன் மனசுன்னு கொடுத்துருக்கான். இப்போது ஒரு மரக்கொத்தி பறவை வந்து ஒரு மரத்தில் தொலையிட்டு ஆமாம் அந்த பழத்தினுடைய விதையை கொண்டு போயிட்டு அந்த மரத்தில் பதிச்சு வைக்கிது. ஆமாம். இப்போ மனம் இருக்கிறதுனால தானே அது பின்னாடி வேணும். அதான் சொன்னேன், மனம் இல்லை அறிவு. சரி சாமி. எல்லா உயிரிலும் அறிவு இருக்குது சாமி. இப்போ தொட்டாசி நீங்கள் போய் நான் தொடுறேன், ஏன் சுருங்கணும்? அப்போ ஏதோ ஒரு உணர்வு இருக்குதுல்ல, அந்த உணர்வுக்கு பேர் தான் சாமி அறிவு. இது எல்லாம் உயிரின்னு ஒரு பொருள் இருந்தால் அசையுதுன்னா அதுக்குள்ள அறிவு இருக்குதுன்னு அர்த்தம். அசையாமல் சும்மா கிடக்குதுன்னா மட்டும்தான் அதில் அறிவே இல்லாமல் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இதில் எதோ ஒன்றா எல்லா உயிரையும் சேர்த்துக்கலாம், கல் மண்ணை தவிர. அது மட்டும்தான் போட்ட படிக்குது. மற்ற எல்லாத்துலேயும் அசைவு இருக்குது. தண்ணிக்கு உயிர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சாமி. இப்போ
தண்ணிக்கு உயிர் இருக்குது. நீ பேசுனா அது கேட்கும். சரிங்களா? இப்போ ஒரு முனிவர் வந்து தவம் இருக்கிறார். தவம் இருக்கும்போது அவர் ஒரு குடுவையில் தண்ணி வச்சுருந்தா உட்காருவார். ஒரு தண்டை வச்சுருப்பார், கையில் ஒரு குடுவை வச்சுருப்பார், அந்த குடுவையில் தண்ணி இருக்கும். இப்போ யாருக்கோ அவர் ஒரு மரம் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவார்? தண்ணி அப்போ அது சக்தியை எது கடத்தின்னு கொண்டு போகுது? நீர் நீர் கொண்டு போகுது. யாரோ ஒருத்தருக்கு சாபம் கொடுக்கணும், அவர் என்ன பண்ணுவார்? நீர் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்ணிக்கும் அறிவு உண்டு. ஏன்னா தண்ணி அசைகிற பொருள். அசையக்கூடிய எல்லா பொருளும் இறைவன் அறிவை கொடுத்துருக்குறான். மனசை மட்டும் மனுஷனுக்கு கொடுத்துருக்கான். அறிவையும் கொடுத்துருக்குறான், மனசையும் மனுஷனுக்கு கொடுத்துட்டான். புரியுதுங்களா? மற்ற எல்லா எதுக்கு பொருளுக்கும் மனசை கொடுக்கல, மனுஷனுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கான். அதனால தான் இவன் செஞ்சாதான் பாவம் புண்ணியம் எல்லாம். மற்ற எந்த உயிர் செஞ்சாலும் பாவமும் கிடையாது, புண்ணியம் கிடையாது. அது வயிற்று பசி, அது சாப்பிடுது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நன்றி சாமி. நல்லது. ஆத்மானசம்.